அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே சிம்மத்தில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்யாது என்பது விதி. இங்கே ஜோதிடமே விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது தான். நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது எங்கேயும் இல்லை. எனவே ஒளிமிகுந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இருள் கிரகமான ராகு திசை நல்ல பலன்களை செய்யாது என்பது பொதுவான கருத்து. அதே போல் சிம்மத்தின் ராகு இருந்தாலே தந்தை அமைப்புகள் இருக்காது, அரசு வேலை கிடைக்காது என்பதெல்லாம் பொதுவான விளக்கங்கள். இந்த பொதுவான விதிகளுக்குள் ஜோதிடத்தை அடக்கவே முடியாது. விதிகளுக்குள் விதிவிலக்குகளை அறிந்து கொள்ளும் போது தான் நம்ம ஜோதிடம் ஞானம், ஜோதிட பலன்கள் சரியாக வரும். சரி, இந்த உதாரண ஜாதகம் மூலம் விளக்கலாம் என்பதற்காக இந்த உதாரண ஜாதகம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா 7/5/98 2:28 PM அளவில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்கணம், கன்னிராசி, உத்தர நட்சத்திரம். லக்கணத்தில் ராகு, 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் குரு கேது, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனி. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. 7ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு. இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா சூரிய திசையில் பிறந்திருக்கார். அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசை, சரியான பருவ வயதில் ராகு திசை வந்திருக்கு. இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களை செய்யும். இந்த ராகு திசை சனி புத்தியில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தது. அது இஷ்ட திருமணமாக. எப்படி என்று கேட்டால், இங்கே 9 குடையோடும் 7 குடையோடும் சேர்ந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். துலாத்தை குரு பார்க்கிறார். துலாத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் துலாத்தின் அதிபதி உச்சமாக இருக்கிறார். ரெண்டாவது துலாத்தை குரு பார்க்கிறார். இந்த அமைப்பில் தான் ஒரு காதல் கைகூடு வரும். துலாத்தை குரு பார்க்கவில்லை என்றாலும் சுக்கிரன் அங்கே கெட்டிருந்தாலும் கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்காது. கணவர் நல்ல கணவர், நல்ல சம்பாதிக்கக்கூடிய கணவர் அமைந்திருக்கிறார். ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு கேது இருக்கிறாங்க. 7ஆம் வீட்டில் நீசபங்கமாக இருக்கிறார். 7ஆம் வீட்டில் குரு கேது அமைந்திருக்கிறார். சரி, இந்த ராகு எப்படி இந்த ஜாதகருக்கு மேன்மையான பலன்களை செய்கிறது? ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக வேண்டும் என்பது முதன்மை விதி. ராகு யோக பலன்களை செய்ய வேண்டும் என்றால் ராகு இருந்த வீட்டின் அதிபதி உச்சமாக வேண்டும் என்பது பொதுவான விதி. இங்கு ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சமாக இருக்கிறார். மேலும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த அமைப்பு மிக மேன்மையான பலன்களை ராகு திசை இந்த ஜாதகருக்கு செய்யும். சிம்மத்தில் ராகு இருக்குது, லக்கணம் கெட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு நல்ல பலனை செய்யணும். ராகுக்கு வீடு கொடுத்தவங்க உச்சமாயிரும், அப்படி ஆட்சி பெற்றணும். நீசனின் வீட்டில் அமர்ந்த ராகு அந்த மாதிரியான நல்ல பலன்களை எல்லாம் எதுவும் செய்யாது. எனவே இந்த பார்த்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவங்க உச்சமாக தான் இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். சனி புத்தி போயிட்டு அடுத்து புதன் புத்தி இந்த ஜாதகருக்கு உத்தர பாக்கியம் கிடைக்கும். மேலும் அந்த ராகு பார்த்தீங்கன்னா மிக மேன்மையான பலன்களை செய்யும் அமைப்பில் ஜாதகருக்கு அமைந்திருக்கும். ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. 5-8 குடையவரான குருவின் பார்வை ஆதிபத்தியம் காரக பலன்களை ராகு தனது தசையில் எடுத்து செய்வார். ஒரு பகுதியில் சற்று சிரமமான பலன்களை தந்தாலும் ராகு திசை பிற்பகுதியில் சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் வரும்போது சற்று சாதகமற்ற பலன்கள் நடக்கும். அதே சமயத்தில் ராகு திசை சுக்கிர புத்தி வரை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்கள் நடக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் ஜாதகர் நன்றாக படித்திருக்கார். நல்ல வேலைக்கு தற்போது செல்லவரை புதன் புத்தியில் வேலைக்கு செல்வார். ஏன்னா 2ஆம் அதிபதி எல்லாம் தனத்தை பணம் சம்பாதிக்க வேண்டிய தசாபுத்தியாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக வேலைக்கு செய்வார். எனவே சிம்மத்தில் ராகம் வந்து விட்டார். கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு ராகு திசை நல்லது செய்யாது என்பதெல்லாம் பாடம். இங்கே அடிப்படை மட்டுமே நமக்கு கற்றுத்தரப்படும். அதன் மேல் கட்டிடங்களை எழுப்பி நாம் சுயமாக ஆராய்ந்து ஜோதிட நுணுக்கங்களை அறியும் போதுதான் விதிகள் நமக்கு எல்லா புத்தகத்திலையும் சொல்லித் தருவாங்க. ஆனால் விதிவிலக்குகள் நாம முயற்சி செய்து அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது, எப்பொழுது, மேலும் அந்த விதிக்குள் விதிவிலக்குகளை எப்படி கண்டறிவது என்பது போன்ற சில நுணுக்கமான விஷயங்களை ஆராயும் போது தான் அந்த ஜாதகம் நமக்கு நல்ல பலன்களை செய்யுமா என்பது தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாதகர் திருமணம் செய்தவர் என்னிடம் கேட்டு 2 பேருக்கு ராகு திசை நடக்கிறாங்க, எப்படி திருமணம் நல்லா இருக்கும்? இருவருக்கும் சமராக திசை நடக்கக்கூடாது என்பது அல்ல. அந்த ராகு கெடுபல்கள் தரும் நிலையில் இருக்கக்கூடாது. தசாபுத்தி சந்திப்புன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க ஜோசியர் ரெடிமேடாக. இந்த 10 பொருத்தம் வச்சுக்கிற மாதிரி 2 பேருக்கு ஒரே திசை நடக்கணும். 2 பேருக்கு ஒரே திசை நடக்கலாம். அது 6-8ஆம் அதிபதியான திசையாக இருக்கக்கூடாது. மேலும் பாவகிரகங்கள் திசையாக இருந்தாலும் அந்த பாவகிரகங்கள் நன்மை செய்யும் அமைப்பிலிருந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நன்மைதான். எனவே ஒரே தசாபுத்தி நடப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது எந்த விதமான விதியும் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே திசை தான் போயிட்டு இருக்குது, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தசாநாதன் நல்ல பலன்களை செய்யும் நிலையில் இருக்க வேண்டும். 6-8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளாமல் இந்த ராகுவே சனி செவ்வாயில் சம்பந்தத்தை பெறாமல் இருக்கும் நிலையில் இருவருக்கும் சமராக திசை நடப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய
திருமண வாழ்வில் சிரமங்களை தருவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வரையில் நிறைய பேர் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. எனவே ராகுக்கு வீடு கொடுத்த உச்சமானாலே ராகு எந்த வீட்டில் வந்தாலும் அந்த வீட்டின் வழியாக நல்ல பலன்களை செய்யும். ராகு இங்கு முழுக்க லக்னாதிபதியை போல் செயல்பட்டு குருவின் காரகத்தையும் ஆதிபத்தியம் எடுத்துச்சு. சூரியன் குருவை போல் இந்த ராகு செயல்படுவார் என்பதை கிடங்க இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு மிக மேன்மையான பலன்களையே தரும். மேலும் குரு துலாத்தை பார்ப்பதும் சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். இதுவே நீசபுதன் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் சுக்கிரனுடைய காரகத்துவம் கெடும். வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் தனித்து உச்சமான சுக்கிரன் அதாவது நிலையான தாம்பத்திய அமைப்பை தரமாட்டார். அங்கே நீசபுதனுடன் நிலவை இழந்து மேலும் வளர்பிறை சந்திரனை பார்வையை பெறுவதால் இந்த சுக்கிரன் நல்ல பலன்களை ஜாதகருக்கு செய்வார். எனவே மேம்போப்பாக சிம்மத்தில் ராகம் வந்து விட்டது, இந்த ராகு ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யாது என்று கூறுவது தவறு. அதே போல் ஏக தசாவுடையவர்கள் ஒரே கிரகத்தின் தசாபுத்தி அடைப்போல் திருமணம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் விதியெல்லாம் இல்லை. இங்கே நிச்சயிக்கப்பட்ட விதி எதுவுமே இல்லை. 9 கிரகங்கள் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் இவை தான் மாறாது, மற்ற எல்லாமே மாறிக்கொண்டிருப்பது. எனவே இது மாதிரியான அமைப்புகளில் விதிவிலக்குகளை அறியும் போது தான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.